மக்களே நடிப்பு அரக்க 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 அரக்கன்னு சொல்லி அந்த ஆளுக்குள்ள என்னமோ ஆகி போச்சுங்க. காலையில இருந்து பண்ற கூத்த சகிக்கவே முடியல. வயித்தெரிச்சலா தான் வருது. என்ன ப்ரோ பண்றீங்க? வயித்தெரிச்சல கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்கன்னா, ஆமாங்க. நீங்க நடிப்பு அரக்கன்னு சொன்னதும் போது, அதனால கேமராக்கு கன்டென்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு சட்டை கிட்டலாம் அவுத்து போட்டு வந்து நின்னுட்டாரு. ஒட்டுமையா இருக்குது பாருங்க. யூனிஃபார்மா மாட்டுங்கன்னு சொன்னேன். வணக்கம் தமிழக மக்களே. நம்ம விஜய் பார்வதி கூடயே இருக்கிற விஜய் பார்வதி கூடயே இருக்கிற செவ்வாழை நீ சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கூடயே இருக்கிற விஜய் பார்வதி வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு. சட்டையெல்லாம் நீ போட்டுக்கிட்டு நடி, அது பார்க்கவே முடியல அப்படிங்குது. இன்டிமிடேட்டிங்கா இருக்கு. அத முதல்ல மூடு நீ முதல்ல. அப்படின்னா அவங்களுக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே அப்படி அந்த ஆளு பார்வதி சொன்னா அப்படி எடுத்துக்கிறது. கனியக்கா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்தாருங்கிறத பார்க்கலாம். என்ன நடந்தது? சரியான கலவரம். பிக் பாஸ்ல அடிச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டு கிடக்குறீங்க, உருண்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திவாகர் யூனிஃபார்மா மாட்டுங்கன்னு சொன்னேன். வணக்கம் தமிழக மக்களே. I will not allow you to talk to the camera. வீடியோ பார்த்துருப்பீங்களே, என்ன கதை ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல சட்டை போடாம வீடியோ எடுக்க போனதுனால தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட். அந்த இடத்துல சட்டையை கழட்டிட்டு இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் ஏதாவது ஒன்று நான் நடிக்கிறேன் அப்படி இருந்தாலும் சட்டை கொண்டு காமிச்சிக்கிட்டு அப்படின்னு நெஞ்செல்லாம் துடிக்க வச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. துஷார் இருந்து காலையிலேருந்து கானா வினோத் உள்ள போய் கானா பாடி அதை வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லாமல் ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு. ஆளுக்கு ரீல்ஸ் விட்ட வரைக்கும் கம்முட்டு இருந்தாரு. ரீல்ஸை எப்போ எடுக்க வேணாம்னு சொன்னாங்களே நான் பூந்து கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மொத்தமா இது வரைக்கும் விஜய் பார்வதிகள்லாம் பயங்கரமா ஆடி பார்த்துருக்கீங்க. தர்பூசணி ஆடி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு செம்மையா ஆடி இருக்கு. அதனால உள்ள கத்துன்னு யாரும் உள்ள போனாலும் எடுத்துக்கிறாரு. பிரவீன்ராஜ் தலா அப்படின்னா பிரவீன்ராஜ் போய் கேமராவே மறைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களே பாத்துக்குங்க அநீதி நடக்குது போட்டுக்கிட்டு இருக்கும் டக்குன்னு போய் கேமரா வச்சு லாக் பண்றாரு. Not allow you to talk to the camera. ஏய் என்னப்பா நீ சட்டையை போட்டு நடி, எதுவா இருந்தாலும் நீ சட்டையை போடு, நான் தலையா தான் சொல்றேன் அப்படின்னு. நீ என்ன நீ வந்து தலையா இருந்தா சொல்லிருவியா, நீ என்ன அதான் இது அப்படின்னா அப்ப கனியக்க போயிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. அங்க இருந்து தான் பயங்கரமா வெடிக்குது. கனி போயிட்டு என்னங்கிறாங்க, ஆனா நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப அநாகரிகமா இருக்குது. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆக்ட் பண்ணுங்க, நீங்க ரீல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, சட்டையை போட்டு ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆளுக்கு அப்படியே தெரிஞ்சிரு. நீங்களும் எஃப்ஜே மட்டும் அப்படி பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்களே, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன். அப்படி புடிச்சிட்டு நிக்கிறீங்களா, அதெல்லாம் அசிங்கமா இல்லையா, அப்படி கேவலமா இல்லையா, அப்படி நீங்க சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு எஃப்ஜே சும்மாவே ஆடுவா சுருன்றுச்சு ஏறிடுச்சு. ஆமா, ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்கு, ஒரு மதர் இன்லா ஹக்கு, அவங்க ஒரு அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆறுதலா ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு அந்த மொமெண்ட் எல்லாம் ஒரு வல்கரா இவர் சொல்லும் போது வைத்தறிச்சல் ஆகுமா இல்லையா? எஃப்ஜே சூடாகி பயங்கரமா கிளம்பிட்டான். ஆனா சபரிக்கும் அந்த இடத்துல பயங்கரமான காண்டு. இந்த ஆளு ஓவரா பண்றான், பேசுனது இப்படி சரியில்லை, இந்த வார்த்தை நீங்க விட்டுருக்கூடாது. எஃப்ஜேவும் அந்த கனிக்கா வந்து அதை வந்து நீங்க தப்பா பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. ஒண்ணுமே இல்லை, சட்டை போட்டு தொலைச்சிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. 130 கேமராக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்து யாரையா என்னையா சொன்னாங்க? ஒண்ணுமே இல்லாம சட்டையை அவுத்து போட்டு நின்றுட்டு யூனிஃபார்மா மாட்டுங்கன்னு சொன்னேன். வணக்கம் தமிழக மக்களே. I will not allow you to talk. இந்த சோசியல் மீடியால ஒரு பப்ளிக்ல ஒரு நேஷனல் ஷோல அத்தனை பொதுமக்கள் பார்க்குற இடத்துல சட்டையை அவுத்து போட்டு நின்று விஜய் பார்வதி சொல்லும் போது உனக்கு கோவம் இல்லை, நான் எப்படி நீங்க அங்கேயே கோவப்பட்டிருக்கணும். கனிக்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் நீங்க என்ன யோகியமா, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சப்பரையில இருந்து பிரவீன் இருந்து யாருக்குமே பார்வதி அடங்காம இருந்து பார்த்துட்டு இருந்தோம். தலைவலி அதுலயே தாங்க முடியல. இதுல பத்தாவது தர்பூசணி ஏயா தண்ணி பழம் தயவு செஞ்சு புரிஞ்சு நடத்துக்குங்க. உள்ள சோவை வெளியில இருக்கிற பார்க்க முடியல. ஆல்ரெடி சேதன்னே சொல்லிட்டாரு, சேனலை மாத்திக்குமா, குழந்தைங்கலாம் பார்க்கவே முடியல. குழந்தைங்களாம் எப்படியா பார்க்க சோவை? அவ்வளவு வலிக்கிற அவ்வளவு எடுத்தாவே சண்டை மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தா எப்படியா ஷோ போகும்? 24 மணி நேரம் சண்டை. லைவ் எல்லாம் போகவே முடியல மக்கள். லைவ போய் பார்க்கவே முடியல. சும்மா கத்திக்கிட்டே இருந்தா எடுத்துட்டு ரிமோட் செல்லுலாம் அடிச்சு உடைச்சிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடறான் இருக்குது. இந்த என்னமோ பேட் ஹேபிட் இருக்கிறவங்களாம் அதை நோக்கி போயிடுவான். எதுவுமே பண்ணாம டேப்லெட் போட்டு கம்முன்னு மாத்திரை போட்டு தலை வலி தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி படுத்துருவான். வாழாவு வைத்திருக்குதான் இருக்கு. சோகம் பார்க்கவே முடியும். யோசிச்சு பாருங்க, கொலாயடி சண்டையா இருந்தாலையும் அப்பப்ப அங்கங்க கொஞ்சம் நடந்தா பார்க்க பிடிக்கும் தான். அப்படி அடுத்த சின்ன சின்ன சண்டைகள் நடந்தா பார்க்க பிடிக்கும் தான். சண்டை மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தா எங்க போய் பார்க்க முடியும்? ஓவரா இருக்குது, பார்க்கவே முடியல. டிவியை ஓப்பன் பண்ணாவே இவங்க சண்டை தான். அப்படியே வந்து நிக்குது இவங்க மூஞ்சி. தள்ளிட்டு வேற அந்த விக்கல் விக்ரமன் எல்லாம் இருக்காரு, அந்த மாதிரி டேலண்டான பர்சனை காட்டுங்க, இல்ல நல்ல டேலண்டான ரொம்ப யூனிக்கா தெரியுற மாதிரி ஒரு திறமைகளை காட்டுங்க அப்படின்னு நம்மளா எதிர்பார்த்து பார்த்தா கூட அங்க போய் பார்த்தா விஜய் பார்வதி, கானா வினோத்,
திவாகர் அது கத்திக்கிட்டு அது 10வது பிரவீன் மில்ட்வேல் இவருமே ஏங்க நீங்க தாங்க ஒரு ஓரமா அப்படியே விக்கல் சிக்கிரமன் கூட சேர்ந்துக்கிட்டு டேலண்டா தெளிவா தலை ஆனதும் போது இவர் ஒரு பக்கம் கத்துறாரு, சபரி ஒரு பக்கம் கத்துறாரு. ஆனா உண்மையா பிரவீன் ராஜ தள்ளுன்னு திரும்ப திவாகர் தான். எதுக்கு தள்ளி விடுறீங்க? என்ன எதுக்கு தள்ளி விடுறீங்க? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு ஐயோ 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 இந்த ஆளு கிளம்பிட்டாருங்க தன்னை போல. தர்பூசணி வெளியில வந்தா பயங்கர பாசிட்டிவாகும், டைட்டில் பெரிய லெவலு ஓட்டிங்க அப்படிலாம் நம்மளுமே பேசியிருந்தா அந்த வாட்டி தர்பூசணி பண்றது விடுற வார்த்தைகள் என்ன உனக்கு தரம் இருக்குது அது இதுன்னு என்னையா தரம் அதான் என் தரம் கிட்ட தரம் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ரீல்ஸ் போடுறங்கிற பேர்ல மானங்கிட்ட அப்படி ஐயோ தயவு செஞ்சு ரீல்ஸை பிக் பாஸே எனக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் பேசணும். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இது மாதிரி வல்கராவெல்லாம் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு எல்லாம் ரீல்ஸ் பண்ணுறாதீங்க. இது வேறு இதெல்லாம் ரொம்ப பண்ணுறீங்க. அதை கேள்வி கேட்டால் உள்ளே இருக்கிற லேடிஸு ஜென்ஸு எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னு. நான் கானா வினோத்தவங்க வந்து ஓவராக தர்பூசணியை பாடி சேவிங் பண்ணுறாங்க இல்லை கமருதீன் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம். இந்த ஆள் ஏன்னா இன்னைக்கு பண்ணுனதெல்லாம் பண்ணுனா ஒழுங்கு கேட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தர்பூசணி ஓவரா பண்றாரு. ரீல்ஸுன்னு இதே மைண்ட் செட்ல இருக்கு. யாருயா உனக்கு நடிப்பறக்குன்னு சொன்னாங்க. ஐயோ 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 சொன்னாலும் சொன்னாங்க. இதே தான் வேலையாவே செஞ்சுட்டு இருந்தா. ஆனா ஒரு விஷயம் யோசிக்கணும் மக்களே, ரொம்ப கோமாளியா திவாகரை பார்க்க கூடாது. அது ஆளுக்கு எந்த இடத்துல எதை பேசினா போகும், எந்த இடத்துல எதை பேசினா போகாது, எது நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகும், எது பாசிட்டிவா ஆகும், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு. பக்கா கிரிமினல் பயங்கர மைண்டு. பிக் பாஸ்ல எப்படி எல்லாம் பண்ணுனா வியூஸ் கிடைக்கும், எப்படி எல்லாம் பண்ணுனா இது கிடைக்கும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட் இன்னைக்கு பிக் பாஸ் கூட சொல்லியிருப்பாரு, தயவு செஞ்சு கண்டென்ட்னு பேசாது, இதெல்லாம் உண்மை முகம். உண்மை முகத்தை கண்டென்ட்டுக்காக இவங்க ரெடி பண்றாங்களா? உண்மை முகம் ஐயோ 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 ஒன்னும் சொல்லிக்க முடியல. ஆனா லைவே பார்க்க முடியல மக்களே. ரொம்ப யோசிச்சு பாருங்க. ஓவரா இதையே சண்டையே கட்டிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் கிளப்பி விட்டாரு. இந்த ஆளு ஒரு ஆளு சட்டம் போடாம ரீல்ஸ் போட்டு பிரவீன் சபரி எப்ஜே எல்லாம் அடிச்சு கலவரம் ஆயிரம் இருக்குது. அந்த அளவுக்கு பூந்துக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனா காணாமலத்தா இருக்கட்டும் மத்தவங்க எல்லாரும் கேட்டது கரெக்ட் தான். ஓவரா பண்றாரு. நாலு பாட்டுக்கு வார்த்தை விடுறாரு. உனக்கு என்ன தரா இருக்குதுங்கிறாரு, அதுங்கிற இதுங்கிற கத்தி 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 சலிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் 9 ஓவரா கத்துறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திவாகரோட இந்த செயல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ஆள்ல வச்சுக்கோங்க. இது நம்ம திவாகர் பண்றதா இருக்கட்டும், எஃப்ஜே பண்ணதா இருக்கட்டும், இப்போ நம்ம விஜய் பார்வதி அவங்க பண்றதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இரிட்டேட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய் மக்களே.